கண்டிப்பாக பவித்ரா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள தோவாளை மலர்சந்தை தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மிகவும் பிரபலமான பூச்சந்தைகளில் ஒன்று. இங்கிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தின் உள்ளூர் பகுதிகளுக்கும் மற்றும் நெல்லை, தூத்துக்குடியில் ஒரு சில பகுதிகளுக்கும், கேரள மாநிலத்திற்கும் பூக்கள் கொண்டு செல்லப்படுவது வழக்கம். அதே போன்று மதுரை, ஓசூர், ராயக்கோட்டை உட்பட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பெங்களூர் போன்ற பகுதிகளில் இருந்தும் இங்கு பூக்கள் கொண்டு வரப்பட்டு மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பண்டிகை காலங்களில் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை ஏற்றமடைவது வழக்கம். அந்த வகையில் தற்போது பொங்கல் பண்டிகையை ஒட்டி பூக்களின் தேவை அதிகரித்துள்ள நிலையில் பனிமூட்டம் காரணமாக பூக்களின் வரத்து குறைந்து காணப்படுகிறது. அதே போன்று உள்ளூர் பகுதிகளான ஆரல்வாய்மொழி, செண்பகராமன்புதூர், தோவாளை உட்பட பல்வேறு பகுதிகளில் பயிரிடப்படும் பூக்கள் இங்குள்ள காற்றின் காரணமாக உதிர்ந்து விடுவதாலும் பூக்களின் வரத்து குறைந்து காணப்படுகிறது. இதனால் பொங்கல் பண்டிகையை ஒட்டி பூக்களின் விலை 3 மடங்கு அதிகரித்துள்ளது என்றே கூறலாம். ஒரு வாரத்துக்கு முன்பு 900 ரூபாய்க்கு விற்ற மல்லிகைப்பூ இன்று 2500 ரூபாயாகவும், 700 ரூபாய்க்கு விற்ற பிச்சிப்பூ இன்று 2000 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. கிரேந்தி 60 முதல் 65 வரையிலும், வாடாமல்லி 120 ரூபாயாகவும், வெள்ளை அரளி 450 ரூபாயாகவும், சிவப்பு அரளி 240 ரூபாயாகவும், ரோஜா 190 ரூபாயாகவும், செவ்வந்தி 160, 170, 180 ரூபாய்க்கும், கொழுந்து 120 ரூபாய்க்கும், துளசி 40 ரூபாய்க்கும், கோழிப்பூ 80 ரூபாய்க்கும் என அனைத்து பூக்களுமே விலை ஏற்றமடைந்து காணப்படுகிறது. பூக்களின் வரத்து குறைந்துள்ளது என்பதால் விலை அதிகரித்துள்ளது என்பதை உணர்ந்து பொதுமக்கள் பூக்களை வாங்க வேண்டும் எனவும் சில்லர் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பவித்ரா.